ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விபூதி யோகம்ன்ற அந்த 10வது அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் நம்ம 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் கடைசியாக பகவான் சப்த ரிஷிகள் மனுக்கள் பற்றிலாம் சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, சப்த ரிஷிகள் மனுக்கள்லாம் பிரம்மாவனுடைய மனசுலேருந்து தோன்றினாலும் பகவான் தான் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறதுனால பகவானுடைய அந்த நியமன சாமர்த்தியத்துக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. இவங்கக்கிட்டேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பிரஜைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து 7வது 8வது ஸ்லோகம் மூலமாக பக்தி எப்படி பிறகுதுன்றத பகவான் நமக்கு சொல்கிறாரு. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது 7வது ஸ்லோகம். ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்வதः சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. யஹ யார் ஒருத்தர் மம ஏதாம் விபூதிம் என்னுடைய இந்த சொத்து, அது மட்டும் இல்லாமல் யோகம் ச யோகத்தையும் தத்வதः வேத்தி உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்களோ சக அப்படிப்பட்ட ஒருத்தர், அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா அவிகம்பேன யோகேன நழுவாத பக்தி யோகத்தை அவங்களுக்கு பெற்றிருக்கிறாங்க அப்படின்ட்டு. யுஜ்யத்தே அது மட்டும் இல்லை, நழுவாமல் அப்படின்னா என்ன, அவங்க விட்டு பிரியாமல் இருக்கு, என்றைக்குமே வந்தாச்சுன்னா அப்புறம் அவங்கள விட்டு போகாது. நான் அத்திர சம்சய அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு மேலான அர்த்தம். ஏன்னா இந்த அத்தியாயத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா, இந்த அத்தியாயத்தில் மட்டும் இல்லை, இந்த அத்தியாயத்துக்கு அப்புறமும் பல இடங்களில் யோகம்ன்றது நிறைய இடத்துல பார்ப்போம். அதே போல் இந்த அத்தியாயத்துலேயுமே விபூதிம் அப்படின்ற அந்த வார்த்தை அடிக்கடி வரும். அப்போ அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த இடத்துல ஏதாம் மம விபூதிம் அப்படின்னு சொல்கிறார், என்னுடைய இந்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய இந்த சொத்துன்னா என்ன சொல்ல வராரு பகவான்? ஏதான நிலங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்ல வராரா, இல்லை பொற்காசுகள் இருக்குன்றதை பற்றி சொல்ல வராரான்னா அதெல்லாம் ரொம்ப சாதாரணம் பகவானுக்கு. பகவான் அதையெல்லாம் தாண்டி இருப்பவர் இல்லையா. நியமிக்கும் செல்வத்தை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம் விபூதிம் அப்படின்னா. அதாவது உலகனைத்தையும் நியமிக்கக்கூடிய அந்த செல்வத்தை படைத்தவர். ஏன்னா அனைத்துமே அவருக்கு அதீனமாக தானே இருக்குது. அவருடைய அந்த கண்ட்ரோலுக்கு கீழே, அவருடைய அந்த நியமன சாமர்த்தியத்துக்கு கீழே தான் இருக்கு இல்லையா. அதைத்தான் இந்த இடத்துல விபூதிம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதே போல் யோகம் அப்படின்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய பல நற்குணங்கள், அளவில்லாத நற்குணங்கள், நல்ல குணங்கள் எல்லாம் அதைத்தான் யோகம்னு சொல்கிறாரு. நல்ல குணங்கள் இருக்குன்றது மட்டும் இல்லை, தீய குணங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவரே பகவான் தான் அப்படின்ற அந்த அர்த்தத்தையும் சேர்த்து தான் யோகம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை குறிக்குது. இதில் தத்துவத்தக வேத்தி அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார், அதாவது உண்மையாக புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. அப்போ பொய்யாக புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துல பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தடவை பகவான் இப்படி தான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பிறகு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த ஒரு சந்தேகம் போகவே போகாது. ஏன்னா பல சமயங்களில் நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா, ஏதானு நம்ம ஒரு சோகமான விஷயமோ ஒரு துன்பம் நடக்கக்கூடிய விஷயம் ஏற்படும் போது அப்போது நமக்கே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு நழுவலாம் அந்த பக்தியிலேருந்து. என்னடா நம்ம இவ்வளோ பக்தி செய்கிறோம் ஆனால் நமக்கு இப்படி சோதனை வருதே அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா. அப்படி அந்த சந்தேகத்துக்கு கூட இடமில்லாமல் உண்மையாக புரிஞ்சுக்கிறது தான் பகவான் இங்கே தத்துவத்தக வேதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யார் ஒருத்தர் பகவானுக்கு இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது, இவ்வளோ இந்த நியமிக்கும் செல்வத்தை படைத்தவர் அப்படின்ட்டு உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கள என்றைக்குமே விட்டு பிரியாத நழுவாத பக்தி யோகம் கிடைக்குது அப்படின்ட்டு பகவான் இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் பக்தி எப்படி பிறக்குதுன்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.